ஹலோ ஆல். இன்னைக்கு நாங்கள் ட்ரிச்சியில் இருக்க குறிஞ்சி மெட்ரோ பஜாருக்கு தான் போயிருந்தோம். பிரக்யா பிரன்யா முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? ஃபைனலி நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் தான் அவங்க முகத்தில். இந்த குறிஞ்சி மெட்ரோ பஜார் வந்து ஒரு 2 இயர்ஸ் தாங்க ஆயிருக்கும். ஆக்சுவலாக 2 இயர்ஸாக பிரக்யா பிரன்யா 2 பேருமே கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இங்கே போகலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, போகலாம் போகலான்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. வழக்கம் போல் பல்லாயிரம் தடவை பிளான் பண்ணி எந்த பிளானுமே சக்ஸஸ் ஆகலைங்க. அவளுகளும் கேட்டு கேட்டு இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்கிறதே விட்டுட்டாளுங்க. சரி திடீர்னு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நாங்கள் வாங்க ஈவினிங் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு தான் போகிறோன்னு சொல்லியிருந்தோம். திடீர்னு இங்கே வந்து கார் நிறுத்தினதும் 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே வந்ததே உங்கள் ஃபன்லேண்டில் விளாடணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் எங்களை கிரவுண்ட் ஃப்ளோரில் எதுவுமே வாங்கக்கூடாது, வாங்க ஸ்ட்ரைட்டாக ஃபன்லேண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு வந்துட்டாளுங்க. மேலே வந்ததும் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு சில கேம்ஸ்லாம் 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க தான் விளையாட முடியும் அப்படின்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. நமக்கு ஒரு கார்டு தந்துருவாங்க பாயிண்ட் சேர்த்தி. அந்த கார்டு யூஸ் பண்ணி தான் இந்த கேம் எல்லாம் விளையாட முடியும். இந்த மாதிரி நம்ம கேம் விளையாடும்போது நமக்கு டிக்கெட்ஸ் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். பிரக்யா பிரன்யா 2 பேருமே ஜாலியாக விளையாண்டாங்க. குழந்தைங்களுக்கு இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாம். நம்ம இங்கே பே பண்ணி வாங்கின அந்த ஃபன்லேண்ட் கார்டில் நமக்கான பாயிண்ட்ஸ் ஏற்றி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கேமும் நம்ம அந்த கார்டு வச்சு விளையாடும் போது நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். இதில் எங்கள் பிரன்யாவுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இந்த ஃபிஷிங் கேம் தான். நம்ம குழந்தைங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தோம்னா ஈவினிங் டைமில் ஒரு 1 to 2 ஹவர்ஸ் வரையும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். லோ பட்ஜெட்டாகவும் இருக்கணும், ப்ளஸ் டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். ட்ரிச்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பாட் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே நம்ம குழந்தைங்களுக்கு 3D வீடியோஸும் காட்டுவாங்க. நாங்கள் இங்கே செலக்ட் பண்ணது அவதார் வீடியோஸ். ஸோ எங்கள் 2 பாப்பாங்களுக்குமே அவதார் வீடியோஸ் தான் 3Dயில் ப்ளே ஆச்சு. நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது இந்த 3D வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்கள பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அந்த 3D ஃபிலிம் பார்த்துட்டு எல்லா கேம்ஸுமே விளையாண்டு முடிச்சுட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. நம்ம எந்த அளவுக்கு விளையாடி ஸ்கோர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். மினிமமாக இவ்வளோ டிக்கெட்ஸ் இருந்தால் நமக்கு இந்தந்த கிஃப்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த மினிமம் டிக்கெட்ஸே வாங்கல. ஸோ வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயாச்சு. கீழே வந்ததும் சைட்லேயே ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. ஸோ ஷவர்மா, பாவ் பஜ்ஜி 2மே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் இங்கே வந்திருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.